Hi friends, welcome to our channel Grow with RS. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா just 3 minutesல 3 ingredients வச்சு oreo cake எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம சேனல்ல இப்போதான் first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணிருங்க. ingredients என்னென்னன்னு பார்ப்போம். milk 1 cup, oreo biscuit 2 packet, half teaspoon baking powder. oreo biscuit குட்டி குட்டியா உடைச்சு போட்டுட்டு அதை நல்லா அரைச்சுக்கோங்க. ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சில வர அளவு அரைச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துட்டு நம்ம அரைச்சதை இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். half teaspoon baking powder எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மில்க் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மில்க் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லை அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஆயில் இல்லைன்னா கீ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த மிக்ஸ்டர் எடுத்து அதில் சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சட்டி எடுத்துக்கோங்க, இதில் காசி அளவு வந்து மண் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஹோல் இருக்கிற பாத்திரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் பேக் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம ஊற்றி வச்சுருந்த மிக்ஸ்டரை வந்து அதுக்குள்ளே வச்சிடலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஆஃப்டர் 20 minutes கழித்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கும். அப்போது கேக் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது அது பேக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு டூத் பிக் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒட்டாமல் வரும். இந்த கேக் வந்து சுகர்லெஸ், எக்லெஸ் ப்ளஸ் ஓவன் இல்லாமல் செய்யலாம். இது வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். பிகாஸ் இதில் சுகர் கலக்கல, ஹெல்த்தி தான். இந்த கேக்கை வந்து ஒரு 30 minutes கூலாக விடுங்க. அப்போ தான் கேக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும், இல்லைன்னா ஒட்டிக்கும். பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பாய்ஸும் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு பார்ப்பீங்க நீங்களே. தெரியுதா? நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது வரைக்கும் எங்கள் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.